பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவனுக்கு தேவை அவனுடைய ஆத்மா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று சாலமோன் ராஜா சொல்கிறார். ஒருவனுடைய ஆத்மா சமாதானத்தோடு இளைப்பாற வேண்டும் என்றால் அவனுடைய வழி மிகவும் முக்கியம். மனிதர்கள் நமக்கு காட்டுகின்ற வழியும் ஆலோசனைகளும் அவர்களுடைய நினைவுகளே, கர்த்தருடைய வழியோ நினைவுகளோ அல்ல. மனிதர்கள் நமக்கு காட்டும் வழி கரடு முரடானவை, பள்ளம் மேடு நிறைந்தவை, தடைகளும் தடுப்புகளும் உள்ளவை. உள்ளத்தில் சமாதானம் மகிழ்ச்சி இராது, ஆத்துமா இளைப்பாறுதல் அடையாது. கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறு கூறியுள்ளார். கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியில், கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வழியில் சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக பரிசுத்த வேதாமத்தில் இருந்து இளைப்பாறிய ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்கலாம். மோசே கர்த்தரிடத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்றான். அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், கர்த்தருடைய வழி நமக்கு கிடைத்தால்தான், தெரிந்தால்தான் நமக்கு கிருபையும் இளைப்பாறுதலும் கிடைக்கும் என்றார் மோசே. அதேபோல் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டினால் அந்த வழியில் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் இருக்கும். கர்த்தருடைய வழியில் சாலமோன் நடந்ததால் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை என்று சொல்கிறார். நமக்கு இடையூறும் விரோதியும் இருக்கக்கூடாது என்றால் நாம் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்து அவருடைய வழியில் நடந்தான். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். நம்முடைய வாழ்க்கையிலும் போட்டி பொறாமை இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமான அவர் சொல்கிற வழியில் நடந்ததால் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாய் இருந்தது. இறுதியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தன்னுடைய வழியில் வரும்படியாக நம்மை அழைக்கிறார். எனவே நாம் செல்கின்ற வழி, நாம் செய்கின்ற காரியம், நாம் செய்கின்ற செயல், நாம் பேசுகின்ற பேச்சு கர்த்தருக்கு பிரியமானவை தானா? இது அவருக்கு உகந்தவை தானா? இது அவருக்கு பிரியமான வழியா? இதனால் நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்குமா? அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமா? இதனால் நம்முடைய ஆத்துமாவுக்கு சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று யோசித்து சிந்தித்து கர்த்தரிடத்தில் கேட்டு விசாரித்து எதை நாம் செய்தாலும் எங்கு சென்றாலும் சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரமும் இரக்கமும் கிருபையும் தயவும் ஆசீர்வாதமும் நம்மோடு கூடவே இருக்கும்படியாய் வாழ்வோம். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த வழியில் முயற்சித்தாலும், உமக்கு உகந்த வழியா, நீர் பிரியப்படுகின்ற வழியா, உம்முடைய சமூகம் எங்களோடு கூடவே இருக்குமா? நாங்கள் செய்கின்ற காரியத்தினால் எங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடையுமா, சந்தோஷப்படுமா, சமாதானப்படுமா என்று உம்மிடத்தில் கேட்டு விசாரித்து செய்யும்படியான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் செல்கின்ற வழியிலும் நாங்கள் செய்கின்ற காரியமோ உமக்கு பிரியமாய் இருந்து எங்களுடைய ஆத்துமா சமாதானமாய் சந்தோஷமாய் இளைப்பாற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.